அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் மார்ச் மாதம் தொடக்கத்திலே விபூதிப்பதனோடு தவக்காலத்தை தொடங்கினோம். 5 வாரங்களை கடந்து இப்பொழுது 5வது வாரத்தின் இறுதியில புனித வாரத்திற்குள் நுழைய நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்று வியாழக்கிழமை. நாளை இன்னும் 2 நாட்களில் நாம் தவக்காலத்தை முடிப்போம், புனித வாரத்திற்குள் செல்வோம். இந்த 40 நாள் தவக்கால ஒழுக்கம் நம்மை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறது. நாம் கடைபிடித்த நல்ல காரியங்களை எல்லாம் தொடர்ந்து தவக்காலம் முடிந்து விட்டது என்று நல்லதை விடுவதற்கு அல்ல தவக்காலம். நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்யவும், எந்த கெட்ட காரியங்களை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும் என்று விட்டுவிட்டோமோ அதையெல்லாம் தொடர்ந்து விட்டுவிடவும், ஆக தீமைகளை விட்டுவிடவும் நன்மைகளை தொடரவும் அழைக்கிற காலம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு தாத்தா ஒரு பேரனுக்கு கதை சொன்னாராம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நல்ல மிருகம் இருக்கிறது, ஒரு கெட்ட மிருகம் இருக்கிறது. அந்த நல்ல மிருகமும் கெட்ட மிருகமும் இருக்கிற போது அதற்கு சண்டை வரும். அப்படி என்றால் சண்டை வந்தால் எந்த மிருகம் ஜெயிக்கும் என்று பேரன் கேட்டானாம். நீ எந்த மிருகத்துக்கு அதிக சோறு போடுகிறாயோ அந்த மிருகம் தான் ஜெயிக்கும் என்று. நாம் தவக்காலத்துல கெட்ட மிருகத்தை பட்டினி போட்டிருப்போம், நல்ல மிருகத்திற்கு நிறைய சோறு போட்டிருப்போம். தொடர்ந்து நாம் அதை செய்தால் நல்ல குணங்கள் நற்பண்புகள் நம்மில் வளரும். கெட்ட மிருகத்தை பட்டினி போட்டால் கெட்ட குணங்களும் கெட்ட பழக்கங்களும் நம்மிடமிருந்து அழியும். இந்த தவக்காலம் நம்மை நல்லவர்களாக புனித வாரத்திற்குள் இட்டு செல்லட்டும்.